ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். லேண்ட் ஏரியா வந்து 4.25 சென்ட். இதில் ஹைலைட் என்னென்னா ஃப்ரண்டேஜ் 54 அடியில் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாகவே கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி வீட்டோட இன்டீரியர்ஸையும் சூப்பராகவே செஞ்சுருக்காங்க. அதுலேயும் 2 ஸ்டேஜ் கொடுத்து பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வாலோட மாடலர் கிச்சனை அமைச்சிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கிளைண்ட் வந்து பெட் லவருங்கிறதுனால சைட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் 5க்கு 8 அடி சைஸில் டாக் கெனல் கட்டியிருக்கிறது இந்த வீட்டில் புதுசாக இருக்குது. இந்த ஹவுஸ் எங்கே கட்டியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸை கட்டியிருக்காங்க, இந்த ஹவுஸோட பிளான் என்ன, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், அதாவது 1863 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 54 அடி அகலமாகவும் 34 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் 54 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி ஃப்ரண்ட்டில் பூராத்துக்கும் ஐவரி கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், அது போக டார்க் கலரில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸும், ஃப்ரண்ட்டில் சின்னதாக கார்டன் செட்டப்போட எலிவேஷனை பிரம்மாண்டமாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா சைட்ஸை பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கும், நீளம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா நீளத்தை விட அகலம் பெருசாக இருக்குது. இதனால் எலிவேஷனை நல்லா அகலமாக பிரம்மாண்டமாக பிளான் பண்ண முடிஞ்சுது. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 11க்கு 20.25. ஃப்ரண்ட் வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் ஐவரி கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. நார்த் சைடில் நமக்கு நிறைய செட்பேக் ஏரியா விட்டு ஃப்ளோருக்கு பூரா ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட் வந்து பெட் லவருங்கிறதுனால பெட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நார்த் வெஸ்ட் கார்னரில் 5க்கு 8 அடி சைஸில் சின்னதாக ஒரு டாக் கெனல் கட்டியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 அடி வரைக்கும் ஃபுல்லாமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. போர்ட்டிகோவில் கார்னரை பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்லாப் கொடுத்து உட்கார்றதுக்கு வசதியாக தின்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 17. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. நார்த் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட், ட்ரீ டிசைனில் சிஎன்சி கட் டிசைனில் டோர் ரெடி பண்ணி அதில் ஒரு அழகான பிராஸ் ஹேண்டில் மாட்டியிருக்காங்க. பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக கீழே ட்ராவர்ஸும் அதுக்கு கீழே பேஸ் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் அண்ட் வுட்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய சென்ட்ரல் லைட் மாட்டியிருக்காங்க. ஹாலில் இந்த இடத்துல பெரிய ஊஞ்சல் மாட்டுறாங்க. அதுக்காக சீலிங்கில் இந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ ஹாலில் இருந்து கிச்சனை செப்பரேட் பண்ணுற விதமாக லெஃப்ட் சைடில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் ரைட் சைடில் ஒரு பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வாலும் கொடுத்துருக்காங்க. மற்ற வீட்டில் பார்த்த மாதிரி இல்லாமல் இந்த வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பை
2 ஸ்டேஜ் டைப்பில் பிளான் பண்ணி கிரானைட் டேபிள் டாப் கொடுத்து ஃபுல்லாமே உட்டில் செஞ்சு மேலே வரைக்கும் உட்டன் பேனலிங் ஒர்க்கோட கொடுத்து சென்டரில் சைக்கிள் டிசைனில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பை நல்லா அகலமாக யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு அதில் 5 பர்னர் டைப்பில் பெரிய ஹாபு, மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் சைடில் மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க்கும் மாட்டியிருக்காங்க. புல் அவுட் ஃபாசெட், 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிமூவபிள் பேஸ்கெட், சோப் டிஸ்பென்சர், வாட்டர்ஃபால் ஃபாசெட், கப் வாஷர், ஆரோ ட்ரிங்கிங் வாட்டர், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோட மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. நிறைய லோட் கெப்பாசிட்டியோட டெண்டம் பாக்ஸஸ் ட்ராவர்ஸ் கொடுத்து எல்லா கேபினெட்ஸ்க்கும் ப்ரொஃபைல் ஹேண்டில் மாட்டியிருக்காங்க. பேஸ் கேபினெட்ஸ்க்கு மேட்சிங்காக மேலே நிறைய வால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் டைனிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸோட சேர்த்து கிச்சனோட டோட்டல் சைஸ் 11x16. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின், இங்கே ஒரு பெரிய மிரர் ஃபிட் பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய டால் க்ராக்கரி யூனிட். கிளாஸ் டோர்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ள செல்ஸையும் கிளாஸ்லேயே கொடுத்து சைடில் ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. கிச்சனை லிவிங் ஸ்பேஸில் இருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு சிவிலில் வால் எதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் ஒரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் இன்னொரு பக்கம் வுட்லேயே பெரிய பார்ட்டிஷன் வாலும் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா பேக் சைடில் 4x16 அடி சைஸில் தனியாக யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டில் மெய்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வெளியிலிருந்து வரும்போது டைரெக்டாக கிச்சன் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்பேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இந்த கார்னரில் ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் செட்பேக் ஏரியாவில் துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கின்றாரோ சைஸ் 10x16. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா கோல்டன் ஃபினிஷில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கின்றாரோ சைஸ் 10x16. இந்த பெட்ரூம்லையும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் வெஸ்ட் சைடு வாலுக்கு போகிற பெயிண்ட்லெட் டெக்ஸ்சர் ஒர்க்கும் கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4x10. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் வாஷ் பேசினுக்கு எல்இடி டச் சென்சார் மிரர் மாட்டியிருக்காங்க.
படிக்கட்டு கீழே ஒரு காமன் பாத்ரூம், சைஸ் 4x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். ஆப்போசிட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் கோல்டன் ஃபினிஷில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அங்கே சிஎன்சி கட் டிசைன் கிரில்லோட ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோவும் சீலிங்கில் ஒரு பெரிய சென்ட்ரல் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாபிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கின்றாரோ, சைஸ் 12x16. இது மாஸ்டர் பெட்ரூம். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் சென்டரில் ஒரு பெரிய ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் வால் மவுண்ட் டைப்பில் பெரிய உட்டன் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4x5. உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாட்டியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் செஞ்சு வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவர் பார், காசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 8x11. இந்த வீட்டில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி டால் விண்டோ கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x8. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ, வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. இது கவர்டு பால்கனி, சைஸ் 8x9. சீலிங்கு பூரா வுட் டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஊஞ்சல் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடியூர் டு கணுவாய் ரூட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை, கேகே பில்டர்ஸுங்கிற கம்பெனி அவங்கக்கிட்ட சைட் புக் பண்ண கிளைண்ட்டுக்கு இந்த ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பால்கனி. உட்காரதுக்கு கிரானைட் ஸ்லாப்போட திண்ணை அமைச்சு தரைக்கு பூரா டைல்ஸும் வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. கேகே பில்டர்ஸ் இவங்களோட ப்ராஜெக்ட் கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் இருக்குது. நமக்கு எந்த ப்ராஜெக்ட்டில் சைட் பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம பார்த்த வீடு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர சொன்னாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நம்ம வேறு ஏதாவது பிளான் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது போக நம்மகிட்ட ஆல்ரெடி சைட் இருந்தாலும் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர சொன்னாலும் உங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. 1 BHK, 2 BHK, 3 BHK, 4 BHKன்னு எந்த மாதிரி கேட்டாலும் உங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர்றாங்க. அது போக இவங்ககிட்ட வடவள்ளியில் 3 BHK அப்பார்ட்மெண்ட்டும் ரெடி டு மூவ் டைப்பில் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இவங்க ப்ரீவியஸ் ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோ இருக்கிற கேகே பில்டர்ஸோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.